ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய டிசம்பர் 19 உருவாகக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் மிதுனராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, என்ன விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத மாதிரி நிறைய தகவல்களை தான் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை, பௌர்ணமி ஆகிய திதிகள் வரதுண்டு. இருந்தாலுமே கூட ஒவ்வொரு மாதத்தில் அமாவாசை வரும் பொழுதுமே அதற்கு தனித்துவமான தன்மைகளும் சிறப்புகளும் இருக்குது. ஸோ மாதங்களில் மார்கழியாக நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி மார்கழி பார்த்திங்கன்னா தெய்வீகத்துக்கே உகந்த ஒரு மாதம். இந்த 30 நாட்களுமே ரொம்ப விசேஷமானது தான். இந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறதும், ஆலயங்களுக்கு போகிறதும், தான தர்மங்கள் செய்கிறதும் உங்களுக்கு பல கோடி புண்ணியங்களை பெற்றுக் கொடுக்கும். அப்படிப்பட்ட மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சாதாரணமாக இருக்குமா? ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை தாங்க. எப்போதுமே அமாவாசை அப்படின்னா எல்லாரும் செய்கிற மாதிரி முன்னோர்களை வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். அதே போல் குலதெய்வ வழிபாடும் செய்யணும். இதை தாண்டி உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் தான தர்மங்கள் செய்யலாம், பரிகாரங்கள் செய்யலாம், சுற்றுலாக்கள் போகலாம், அதாவது ஆன்மீக பயணங்கள். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் இதை தாண்டி கிரக மாற்றங்கள் அப்படின்ற ஒன்று இருக்குது. இப்போது என்னென்ன கிரகநிலைகள் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த மாதத்திற்கான பலன்களை கணக்கீடு செய்ய முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா என்னென்ன கிரகநிலைகள் மாறுறாங்க, எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் பார்த்தீங்கன்னா மிதுனராசி அன்பர்களாக இருக்கீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்த்து பயன்பெற்றதோட மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஒருவருடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியதுன்னா அவங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான். அந்த ஜனனகால ஜாதகத்தை வைத்து தான் அவங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையே தெரிஞ்சுக்க முடியும். வரக்கூடிய நன்மைகளாக இருக்கட்டும், வரக்கூடிய தீமைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஊடகமாக இருக்கக்கூடிய இந்த ஜோதிடத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஜோதிடம் இருக்கக்கூடியவங்கெல்லாம் மறக்காமல் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை சரி பாருங்கள். ஏன்னா புத்தாண்டு வேறு பிறக்க போகுது. ஸோ புது வருஷத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தான் அந்த வருடம் முழுக்க என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அப்படின்றதையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஜனனகால ஜாதகமே இல்லாதவங்களாம் கவலைப்படாதீங்க. மறக்காமல் நம்மளுடைய வீடியோவில் ப்ளே ஆகியிருந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்ச அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதையும் நீங்கள் மறக்காமல் சென்ட் பண்ணி விடுங்க. அவங்களும் உடனுக்குடன் உங்களுக்கான பலன்களை தெளிவாக கொடுத்துடுவாங்க. பார்த்து நீங்களும் பயன்பெறலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி ராசி மண்டலத்தில் 3ஆவதாக இருக்கக்கூடிய ராசி. மிதுன ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. இந்த டைம் உங்களுடைய ராசியில் தான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை எங்கெங்கெல்லாம் படுதோ அந்த பார்வைப்படக்கூடிய இடங்கள் எல்லாமே புனிதமாயிடும். அதாவது உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் குரு. அவருடைய பார்வை பலத்தால் உத்தியோகம், தொழில் இது எல்லாமே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே போல் நீண்ட நாட்களாக நீங்கள் என்ன ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அந்த காரியங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ ரொம்ப நாளாக நடக்காமல் ரொம்ப வருஷமாக இந்த விஷயம் நடக்கவே இல்லையே அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் கூட ரொம்ப சீக்கிரமாகவே நடக்க போகுது. ஸோ உங்களுடைய விருப்பம் என்ன விஷயம் நீங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். எதிரிகளும் பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடுவாங்க. அதே போல் மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எந்தெந்த வகைகளில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும், என்ன செஞ்சால் நீங்கள் முன்னேற முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எதையாவது ஒன்று துணிந்து செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கும் நீங்கள் வருவீங்க. இந்த மாதிரியான நேரத்தில் அதற்கான வழியை கண்டுபிடிச்சி அந்த விஷயத்தில் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும். அதாவது அது மட்டும் இல்லாமல் போன மாதத்தில் நீங்கள் நிறைய இழப்புகளை பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு வகையில் அந்த இழப்பெல்லாம் ஈடு செய்கிறதுக்கான புதிய முயற்சிகளையும் நீங்கள் இந்த டைமில் எடுத்துக்கலாங்க. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நிறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் தான். டிசம்பர் 19க்கு அப்புறமாவே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. குரு வக்ரமாக தான் இருக்கிறார் அப்படின்றதுனால ஒரு சில சமயங்களில் சின்ன சின்னதாக மன வருத்தங்கள் ஏற்படும். ஏதாவது ஒரு வகையில் அந்த மன வருத்தம் சேரும். வெளிநாடு போய் பணி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இப்போ அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல ஒரு இடத்துக்கு உங்களுக்கு வேலையும் கிடைக்கும்.
இன்ன வரைக்கும் வாடகை வீட்ல தான் இருக்கீங்க. வாடகை கட்டடத்துல தான் உங்களுடைய தொழில நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட, இப்போ சின்னதா உங்களுக்கு ஏத்த மாரி ஒரு இடத்த வாங்கி, சொந்த இடத்துல போய் உங்களுடைய தொழில செய்யலாம். சொந்த வீட்டுக்கு வந்து மாறலாம். ஸோ இந்த மாரியான சொந்த இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்கு. அதனால உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்கலாம் பயப்படவே பயப்படாதீங்க. மேலதிகாரிகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு ஃபுல்லா இருக்கும். அதனால வேலையும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம மேலதிகாரிகளே உங்கள இப்ப தேடி வந்து சின்ன சின்ன நுணுக்கங்களை எல்லாம் கத்துக் குடுப்பாங்க. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு எதுவும் கத்துக் குடுக்குறாங்க அப்படின்னா, அத நீங்க தவறாம வந்து கத்துக்கோங்க. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்போ பயன்படாம கூட போயிருக்கலாம். ஆனா, பின்னாடி உங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். அதனால இப்பயே வந்து கத்துக்கோங்க. தனுசு ராசிக்கு சுக்கிரன் வேற வந்திருக்காரு. ஸோ ராசிக்கு அதிபதியாகவும் 6ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்துல வந்து இருக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல டைமிங் தான் சொல்லணும். எதிர்பாராத அளவுல உங்களுக்கு திருப்பங்கள் இருக்கும். நீங்க நினைக்கவே மாட்டீங்க. திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கும். அதிர்ஷ்டத்தின் மூலமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியா நடக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம் இதெல்லாம் கண்டிப்பா நல்லாவே இருக்கும். உத்தியோகத்திலயும் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு எதிர்பார்த்தபடி அமையும். அதனால உங்களுக்கு வேலையோ, உத்தியோகமோ, தொழிலோ எதுலேயுமே வந்து பிரச்சனை இருக்காது. ஸோ எந்த காரியத்தை நீங்க செய்யணும் அப்படின்னு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாலுமே கூட, அதுவுமே இப்போ டக்குன்னு நடந்து முடிஞ்சிடும். ரொம்பலாம் டைம் எடுக்கவே எடுக்காது. அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறமா நடக்கும் அப்படின்ற மாரி நீங்க எதையும் வந்து நினைக்கவும் தேவையில்ல. நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அத உடனடியா வந்து செய்து முடிக்க முடியும். அதே போல தான் மகர ராசிக்கு போகக்கூடிய செவ்வாய், அங்க போய் அவர் உச்சமும் வந்து அடையிறார் அப்படிங்கும் பொழுது, உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். விரையாதிபதி உச்சம் பெறதுனால இந்த நேரத்துல விரயங்களும் உங்களுக்கு இருக்கும். அப்போ செவ்வாய் வந்து பயிற்சி ஆகுற வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு டிசம்பரே முடியிற சமயத்துல தான் பயிற்சி ஆகுறாங்க. ஸோ அமாவாசைக்கு அப்புறமா செவ்வாயும் வந்து பயிற்சி ஆவார். அந்த டைமில் உங்களுக்கு விரயங்கள் இருக்கும். வீண் விரயங்கள்லேருந்து விடுபடணும்னு நினைக்கிறீங்கன்னா, சுப விரயங்களாக செஞ்சுட்டு போங்க. ஏதாவது ஒரு விஷயத்த செய்யுங்க. உங்களுடைய காசு பணம் கரையாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுடுங்க. பிள்ளைங்களுடைய திருமணம் இல்லைனா வந்து சீர்வரிசை பொருள் வாங்குறது, வீட்டில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறது, வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கி போடுறது, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக செய்யுங்க. அதே போல் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குறீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். அந்த முயற்சிகளும் வந்து கைகூடி வரும். பொருளாதார ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு நேரம் தான் சொல்லணும். ஸோ டிசம்பர் 19க்கு அப்புறமா உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் கிடைக்காத உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. ஸோ பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்குது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அதுக்கப்புறம் கவலையே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா கிரகங்களுமே வந்து உங்களுக்கு ஆசைகளை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வாழ்நாளில் பட்ட கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாமே வந்து தீரப்போகுது அப்படி தான் சொல்லணும். 2026லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கவனத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா எடுத்த உடனே எதையுமே வந்து நம்ம நிறைய செலவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு கவலைப்படுறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஆரம்பிக்கும் பொழுதே நல்ல ஒரு சுய சிந்தனையோட நல்ல தெளிவான திட்டமிடலோட வந்து செய்யணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள்லாம் வந்து ஏற்படும். இல்லை அப்படின்னா அது எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஒருவர் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறது அவங்களுடைய திறமைகளை பொறுத்து, அவங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் இருக்கும். எதுவுமே செய்யாமல் சும்மாவே வீட்டில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே நடக்காது. நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுங்க. உங்ககிட்ட என்ன திறமை இருக்குது அப்படின்றத வெளிப்படுத்துங்க. அப்போ தான் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அந்த ஒரு அங்கீகாரத்தை வச்சு தான் நீங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு வந்து போக முடியும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பே வந்து கிடைக்கவே கிடைக்காது. என்ன ட்ரை பண்ணாலும் அவங்களால வேலைக்கு போகவே முடியாது. ஏன்னா அவங்க ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அந்த வேலைக்கு மட்டும்தான் போகணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக ஒரு சம்பளத்துலேயோ, அதாவது அவங்களுடைய படிப்புக்கு தகுதிக்கு குறைவான ஒரு வேலையோ கிடைக்குது அப்படின்னா அதை அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவாய்ட் பண்ண தான் ஆரம்பிப்பாங்க. அப்படியும் நீங்கள் ஒரு வேளை அவாய்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு போகவே முடியாது. ஸோ ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குதா, அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்துங்க. அந்த வாய்ப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வகையில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஸோ எதுவுமே செய்யாமல் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுனால எதுவுமே வந்து நடக்க போகிறதும் கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே வந்து மாற்றிக்கோங்க. மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் டைமிங் இப்போ நல்லா இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். இல்லை நான் வேலைக்கெல்லாம் போக விருப்பப்படலை, சுயமாக தான் தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்யுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா தானே அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குதா, தோல்வி கிடைக்குதா அப்படின்றது தெரியும். உங்களுடைய திறமைகளையும் நீங்கள் வெளிப்படுத்த முடியும். ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நேரம் நல்லா இருக்குது.
நேரம் காலம் கூடி வரும்பொழுது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு வெற்றியை தான் கொடுக்கும். நம்பிக்கையோடு வந்து முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஸோ மிதுன ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கௌரவம் வந்து கிடைக்கும். பட்டங்கள், பதவிகள் இதெல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ நிறைய பரிசுகள், பாராட்டுகள் எல்லாம் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகள் வந்து வெளிப்படும். அடுத்தடுத்து நிறைய படப்பிடிப்புகளுக்கு வந்து உங்களுக்கு அழைப்புகள் வரும். நிறைய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டிங்க அப்படின்னா வேலை வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளும் அப்படிதாங்க. இந்த காலகட்டங்களில் கல்வி படிக்கிறதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து ரிஸ்க் எடுத்து படித்து தான் ஆகணும். அப்படி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் பணவரவு ரொம்ப நல்லா இருக்கும். சுப செய்திகளானது உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் எல்லாமே நல்ல தகவல்களாகவே வரும். நம்பிக்கையோடு இருங்க. இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களை போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மற்றவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் மறக்காமல் செய்து பாருங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.